சென்னையில் விடிய விடிய விட்டு விட்டு பெய்த கனமழை. பல்லாவரம், தாம்பரம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் பலத்த மழை. தமிழ்நாட்டில் கடலூர், ராமநாதபுரம் உட்பட 7 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை. சென்னையிலும் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஜெயங்கொண்டம் அருகே காலனி தொழிற்சாலை பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். 10,141 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க இருக்கிறார். சென்னையில் மேலும் 8 அரசு மருத்துவமனைகளில் புறக்காவல் நிலையங்கள் இன்று முதல் செயல்பட தொடங்கும் என சென்னை மாநகர காவல்துறை அறிவிப்பு. அரசு மருத்துவமனை மீது மக்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் என தமிழிசை கூறிய கருத்து. 2021க்கு பிறகு அரசு மருத்துவமனைக்கு வருகை அதிகரித்துள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பதிலடி. விழுப்புரத்தில் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட 6.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள யானை பொம்மைகள் பறிமுதல். 12 பேர் கொண்ட கும்பலை கைது செய்து வனத்துறையினர் தீவிர விசாரணை. திண்டிவனத்தில் ரயிலுக்கு அடியில் சிக்கிக் கொண்ட 7 மாத குழந்தை உட்பட 4 பேர் பத்திரமாக மீட்பு. ரயில் ஓட்டுநரை கண்டித்து பயணிகள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. மயிலாடுதுறை மாயூரநாதர் கோயில் தேரோட்டம் கோலாகலம். துலாக்கட்டத்தில் இன்று நடைபெறும் கடைமுக தீர்த்தவாரிக்கு விரிவான ஏற்பாடுகள். உதகையில் மதுபானங்களை கொண்டு கிறிஸ்துமஸ் கேக் தயாரிக்கும் நிகழ்ச்சி. 150 கிலோ உலர் திராட்சை, பாதாம், பிஸ்தா, பேரிச்சை சேர்த்து பழக்கலவை உருவாக்கம். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இன்று மாலை நடை திறப்பு. 8 இடங்களில் 16,000 பக்தர்கள் ஓய்வெடுக்கும் வகையில் தேவஸ்வம் போர்டு நடவடிக்கை. டெல்லி மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மி வேட்பாளர் நூலிழையில் வெற்றி. டெல்லி மாநகராட்சியின் முதல் தலித் மேயர் ஆகிறார் மகேஷ் கிஞ்சி. அரசியலமைப்பு சட்டம் குறித்து பிரதமருக்கு ஒன்றுமே தெரியாது, வெற்று காகித புத்தகம் என்று குற்றச்சாட்டுக்கு ராகுல் காந்தி பதிலடி. டெல்லியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் காற்று மாசு. கட்டிடங்கள் கட்ட தொடக்கப் பள்ளிகளில் நேரடி வகுப்புகள் நடத்த தடை. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அனுரகுமார திசநாயக்காவின் தேசிய மக்கள் சக்தி வெற்றி முகம். பதிவான மொத்த வாக்குகளில் 60%க்கு மேல் பெற்று தொடர்ந்து முன்னிலை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.